கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல பெக் அடிச்சா அதுல கிடைக்கிற சுகமே தனி. அப்போ ஒரு ஆஃப் வாங்கிடுவோமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தொட்டி சசியும் குள்ளனும் பங்குக்கு வருவாங்க. நம்ம குடுக்கவே கூடாது. உழைச்சு பழக்க வர மாட்டாங்களா, ஆனா குடிக்க வருவானுங்க. ஓசியில குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சுன்னா டெய்லி வருவானுங்க. என்ன என்ன பிரச்சனை? யாரா நீங்களா? என்னடா ரோட்ல கலெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, எல்லாம் இவனுக்கு தான். போடா போடா போய் வண்டியில ஏறு. நீ என்னடா பெரிய இவனா? போடா வண்டியில ஏறு. வண்டியில ஏறா ஏறான்னு சொல்றல்ல. சார் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல. ஒண்ணும் தெரியாத பொண்ணு, ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்ல? தெரியாதுன்னு சொல்றாங்க, சும்மா அடிக்கிறத நிறுத்துங்க. நீ என்னடா சொல்ற? கைய விடுறா. கைய விடலன்னா மூட்டுக்கு மூட்டு பேத்துருவேன். மூட்டை பேக்குறதுல பேர் எடுத்தவன். முளைச்சு 3 இலை விடுறதுக்கு முன்னாடியே நீ எல்லாம் 3/4 இன்ச்சு கத்தி எடுத்துட்டு போற வரவங்களை மிரட்டி காசு பறிச்ச வந்தானடா. நில்லுமா, எங்கம்மா போற? நில்லுமா, எங்கம்மா போற? சித்தப்பா. சித்தப்பாவா? யாரோட சித்தப்பா? என்னோட சித்தப்பா. சரி போ. தேங்க்ஸ். நீ என்னங்க? அது இவங்க எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி வா. உனக்கு என்ன இவங்க கூட எல்லாம் பழக்கம்? ட்ரெயின்ல போகும்போது பழக்கம். ரொம்ப பழக்கமோ? டெய்லி ட்ரெயின்ல மீட் பண்ணுவோம். பாவம் கரணமே இல்லாம யாரோ அடிச்சிட்டாங்கன்னு இடியாப்பான்னு சொன்னாரு. இடியாப்பமா? பட்ட பேரு. மல்லியோட ரைட் ஹேண்ட். கூட இருந்தாரு. போலீஸ் வந்த உடனே ஓடி போயிட்டாரு. மல்லியையும் கோயாவையும் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே உங்க ஞாபகம் வந்தது சித்தப்பா. அதனாலதான் நான். விட்டுறீங்களா? எஸ்ஐ சார், அவங்கள வெளியில விடுங்க. ஓகே சார். ஏய் வெளியே வாயா. இன்னொரு வாட்டி மாட்டினீங்கன்னா யாரு சிபாரிசு பண்ணாலும் விட மாட்டேன். புரிஞ்சதுல்ல? சரிங்க சார்.
சித்தப்பா போயிட்டு வரேன். ம். மல்லி மாதிரி பயங்கரமான ஒரு ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர்றது, அவனை ஜாமீன்ல கூட்டு போறது, எங்களுக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் லட்சுமி சொல்றது நம்புற மாதிரி இல்ல. எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கிளியரா விசாரிச்சுட்டேன். இவங்களோட பழக்கம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான பழக்கம் இல்ல. அண்ணி நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அந்த மாதிரி இல்ல இது. அண்ணனுக்கு ஊர்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இந்த மல்லி அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனால பாதிக்கப்பட்ட எவனாவது எப்ப வேணாலும் போட்டு தள்ளலாம். சந்தேகமே இல்ல, கண்டிப்பா நடக்கும். படிப்புல அவ வீக்குனாலும் படம் வரையறதுல அவ ரொம்ப கெட்டிக்காரி. அப்படிதான் உங்க அண்ணன் சொல்வாரு. வீட்டுல இருக்கிற எனக்கு இவ சொல்றத நம்பறத தவிர வேற வழி இல்லையப்பா. அந்த குழந்தை தான் இவங்களோட லவ்வுக்கு காரணம். உனக்கு அந்த குழந்தை மேல இருக்கிற பாசம் அவனுக்கு கிடையாது. சொந்த பந்தத்தோட அருமையெல்லாம் அவனுக்கு தெரியாது. நல்ல அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தா குழந்தைய விற்க தயங்க மாட்டான். குழந்தைய வித்து பணம் சம்பாதிக்கிற புரோக்கர்களை பத்தி பேப்பர்ல படிச்சது இல்லையா? நான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை மட்டும் இல்ல, நல்ல விலை கிடைச்சா அவ உன்னையும் சேர்த்து வித்துருவா. நான் இப்ப உனக்கு சொல்றது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே துணை நீதான், அதை மறந்துடாத. சத்தியம் பண்ணு. இனிமே அவனை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எங்க? நாங்க இப்போ வந்துடுறோம், நீ அங்க இருமா. வாங்கடா. என்னாச்சு? என்ன எல்லாரும் இடியப்பண்ண எங்க வேகமா போறாரு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். அது மல்லி காலையில டீ போட கடையில இருந்து பால் வாங்கிட்டு வந்தப்போ நேத்து சாயந்தரம் குழந்தைய பால் கொடுக்க வந்து கொடுத்துட்டு போனாரு. திரும்ப வரும்போது ராத்திரி ஆயிடுச்சு. அப்ப குழந்தை நல்லா தூங்கிட்டான். காலையில நானே குழந்தைய கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து குழந்தைய தூக்கின்னு போயிட்டான். இப்ப காலையில பார்த்தா குழந்தைய காணோம். எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாம அந்த குழந்தை எங்கேயுமே போயிருக்காது. குழந்தை வித்தா நல்ல காசு கிடைக்கும்னு சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, குழந்தை வித்தீங்களா? ஐயோ மல்லி, பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். வாய்க்கு வந்தபடி பேசுற போட்ட மல்லி விடுனா. அவ்வளவு